இதற்கு முன்னதாக நாங்கள் மாங்குளத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்றாக சந்தித்து உரையாடியும் இருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தபடி கடவுரைப்பற்று பிரதேச சபை நிர்வாகம் எங்களுடைய கட்சியுடைய கையிலிருந்து வெளியேறி இருக்கிறது. அதில் தேசிய மக்கள் சக்தி தற்போது ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார்கள். அது சம்பந்தமான கலந்துரையாடல் அங்கே நடைபெற்றது. என்னென்ன காரணங்களுக்காக அது கை நழுவி போனது என்பதை பற்றி நாங்கள் விசாரித்திருக்கிறோம். சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுரைப்பற்று பிரதேச சபை தவிசாளராக இருந்த திரு லோகேஸ்வரன் கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட காரணத்தினாலே அவருடைய பிரதேச சபை உறுப்புரிமையும் வரிதாக்கப்படும். ஆகையினாலே அதை தொடர்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். ஒழுக்காற்று விடயங்கள் சம்பந்தமாக பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு சில அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சில இடங்களிலே எங்களுடைய நிர்வாகத்துக்கு மாறாக எங்களுடைய உறுப்பினர்களே செயற்படுகிற சம்பவங்கள் முறைப்பாடாக கிடைக்கப்பெற்றன. அது சம்பந்தமாக அவர்களுக்கு நாங்கள் அறிவுரை கொடுத்திருக்கிறோம். பேச்சு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் கட்சி ஒழுக்காற்று மீறுகிற சமயத்திலே கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது அவர்களுக்கு திரும்பவும் ஞாபகம் ஊட்டப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற எங்களுடைய உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். எங்களுடைய அரசியல் குழு கூட்டத்திலே இந்த தித்வா புயல் ஏற்படுவதற்கு முன்னரும் அதற்கு பின்னரும் நாட்டிலே இருக்கிற அரசியல் நிலவரங்கள் எப்படியாக இருந்திருக்கின்றன என்பதை குறித்து நாங்கள் சிறு கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருக்கிறோம். இந்திய வெளிவார அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இந்த புயல் காரணமாக அதை தொடர்ந்து இலங்கைக்கு வந்தபோது நாங்கள் அவரை சந்தித்து உரையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதற்கு முன்னதாக ஏப்ரல் மாதத்திலே இந்திய பிரதம மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்தபோது கூட நாங்கள் அவரை சந்தித்து 3 கட்சிகளாக இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 3 கட்சிகளும் ஒன்றாகத்தான் இந்த 2 சந்திப்புகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த விடயங்களை எப்படியாக முன்னெடுத்து செல்வது, விசேடமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்துவது சம்பந்தமாக அரசாங்கம் இழுத்தடிப்பு செய்து கொண்டிருக்கிற நிலையிலே இதை எப்படியாக நாங்கள் முன்னெடுப்பது, இதிலே இந்தியாவினுடைய வகிபாகம் சம்பந்தமாக நாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். அரசாங்கம் நேற்று முன்தினம் திரும்பவும் எல்லை நிர்ணயம் செய்த பிறகுதான் தேர்தல் என்று சொல்லுகிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தேர்தல் முறை மறுசீரமைப்பு ஒரு விடயம். ஆனால் தேர்தல் முறை மறுசீரமைப்பு இன்னமும் செய்யப்படவில்லை என்பதற்காக தேர்தலை நடத்தாமல் இருப்பது எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். அதனை நாங்கள் காட்டமாக அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கிறோம். அப்படியாக பார்ப்பதாக இருந்தால் 2 பாராளுமன்ற தேர்தல்கள் நடத்தியிருக்க முடியாது. 2016, 17 ஆண்டுகளிலே தேர்தல் முறை மாற்றம் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதனால்தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைமையில் மாகாண சபை தேர்தல் முறைமையில் சட்டத்தினாலே மாற்றப்பட்டது. பாராளுமன்றத்திலே செய்ய வேண்டியதை செய்யப்பட போகிறது என்ற எதிர்பார்ப்பை தான் மற்ற 2க்கும் செய்யப்பட்டது. ஆனால் பாராளுமன்றத்தில் இன்னமும் செய்யப்படவில்லை என்ற காரணத்தினாலே பாராளுமன்ற தேர்தல் 2020ஆம் ஆண்டும் 2024ஆம் ஆண்டும் வைக்காமல் விடப்படவில்லை. ஆகவே தேர்தல் வைப்பது, உரிய காலத்திலே வைப்பது அத்தியாவசியம், அது அடிப்படையான விடயம். தேர்தல் முறைமையை சீர்திருத்துவது அதை எப்பொழுதும் செய்யலாம். ஆகையினாலே அரசாங்கத்துக்கு நாங்கள் கடும் அழுத்தத்தை கொடுப்போம். அரசாங்கம் தேர்தலை சந்திக்க, தேர்தலுக்கு முகம் கொடுக்க பயந்து மாகாண சபை தேர்தலை கால வரையறை என்று பின்போட்டு கொண்டிருப்பதாக எங்களுக்கு அப்பட்டமாக தெரிகிறது. அரசாங்கத்துக்கு பகிரங்கமாக நாங்கள் ஒரு சவால் விடுகிறோம். முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துங்க. உங்களால் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் உடனடியாக நடத்துங்க. வடக்கிலேயும் கிழக்கிலேயும் அரசாங்கத்துடைய செல்வாக்கு பாரிய அளவிலே சரிவடைந்திருக்கிறது.
மக்கள் தெளிவடைந்திருக்கிறார்கள். பாராளுமன்ற தேர்தலிலே இருந்த அந்த மாயை இப்பொழுது அகன்று இருக்கிறது. ஆகையினாலே நாங்கள் சவாலாக சொல்லுகிறோம், மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள், மண் கவுவீர்கள். இந்த சவாலுக்கு துணிந்து உங்களால் செயற்பட முடியுமா என்று நாங்கள் இருந்து பார்க்கத்தான் போகிறோம். இரண்டாவது, இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்று முழுதாக நீக்கப்பட வேண்டும் என்று எங்களை விட தீவிரமாக இருந்தவர்கள் இந்த ஜேவிபி கட்சியினர். கடந்த காலங்களிலே சிடிஏ என்று ஒன்றும் பிறகு ஏடிஏ என்றொன்றும் மாற்று வரைவுகள் எல்லாம் வந்த வேளைகளிலே இந்த ஜேவிபி கட்சியினர் அந்த கூட்டங்களுக்கு கூட வர மாட்டார்கள். அது மாற்று சட்டம் தேவையில்லை, நாங்கள் அதிலே பங்கு பெற்ற மாட்டோம் என்று சொல்வார்கள். நாங்களும் அதே நிலைப்பாட்டிலே தான் இருந்தோம். ஆனால் வருகிற சட்டத்திலே இருக்கிற சில வீரியங்களை குறைப்பதற்காக நாங்கள் அந்த கூட்டங்களிலே பங்கு பெற்றி இருக்கோம். ஆனால் அவர்கள் அதற்கு கூட வரமாட்டார்கள். எங்களோடு சேர்ந்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதற்காக நாங்கள் நடத்தின போராட்டம் 25 மாவட்டங்களிலே நடத்த, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவர்களுடைய மிக முக்கியமான ஒருவர் பங்கு கொண்டிருந்தார். பல ஊடக சந்திப்புகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றிலையும் அவர்கள் பங்கு கொண்டிருந்தார்கள். திட்ட தெளிவாக இது முற்று முழுதாக நீக்கப்பட வேண்டும், இதுக்கு மாற்றீடாக ஒரு சட்டமும் இயற்றப்படக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அரசாங்கத்துக்கு வந்தவுடனே இருக்கிறதை விட மோசமான ஒரு வரைவு இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. மாற்றீடான ஒரு சட்டமாக சொல்லுவாங்க. பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கிறதற்காக, அரசை இது ஒரு நயப்புக்குரிய விடயம். மக்களை பாதுகாக்கிறதுக்கு இல்லை, அரசை பாதுகாக்கிறதுக்கு, பயங்கரவாதத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்ட மூலத்தை கொண்டு வந்தாங்க. இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அதில் இருக்கிற பல விடயங்கள் சம்பந்தமாக கட்சி சில கலந்துரையாடல்களை நடத்தும், தெளிவுபடுத்தல்களை நாங்கள் சில நிபுணர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய கொள்கை ரீதியாக இப்படியான மாற்றீடான ஒரு சட்டம் தேவையில்லை, இருக்கக்கூடாது, அதை முற்றாக எதிர்க்கிறோம். அது நீங்கள் இவ்வளவு காலமும் வைத்திருந்த அதே கொள்கையோடு நாங்கள் இப்பொழுதும் பயணிக்கிறோம் என்பதை அரசாங்கத்துக்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம். அத்தோடு வேறு 2 விடயங்களும் பேசப்பட்டிருக்கின்றன. வேறு 3 விடயங்கள். எங்களுடைய நன்னூர் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கஞ்சா கடத்தினதாக குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது முதல் செய்திகள் மூலமாகத்தான் எங்களுக்கு கிடைத்ததுனாலே நாங்கள் அதை குறித்து ஒரு நாள் பொறுத்து அதனை குறித்து சில ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறோம். இது ஒரு மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டு. அதிகாலை வேளையிலே கையுமையுமாக பிடிபட்டதாக சொல்லப்படுகிறது. சட்டத்தின் முன்பாக குற்றம் நிரூபிக்கப்படும் வரைக்கும் அவர் நிரபராதியாக இருந்தாலும் கூட ஒரு அரசியல் கட்சி என்ற ரீதியிலே, பொறுப்பான அரசியல் கட்சி என்ற ரீதியிலே இந்த போதை பாவனையில இருந்தங்கள் இளையவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் தீவிரமாக அவதானிக்கிற ஒரு கட்சி என்ற வகையிலே இந்த செயற்பாட்டுக்கு நாங்கள் எந்த வகையிலையும் இடம் கொடுக்கக்கூடாது. ஆகையினாலே உடனடியாக அவரை கட்சியில இருந்து நீக்குவது என்று ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அதனை நான் உடனடியாக அவருக்கும் திருவத்தாட்சி அலுவலருக்கும் அறிவிப்பேன். எங்களுடைய 2 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நடத்தை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஒன்று, மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீநேசன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட திரு அரியநேந்திரனை ஒரு கட்சி நிகழ்விலே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருந்தது. அதை நாங்கள் பற்றி கலந்துரையாடி இருக்கிறோம். அவருக்கு அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு கடிதம் ஒன்றை எழுதுவோம். கட்சி தீர்மானத்துக்கு மாறாக கட்சி எடுத்த நிலைப்பாட்டுக்கு எதிராக தேர்தலிலே போட்டியிட்ட காரணத்தினாலே திரு அரியநேந்திரன் ஏகமனதாக எங்களுடைய மத்திய செயற்குழுவின் தீர்மானத்திற்கு அமைவாக நீக்கப்பட்ட ஒருவர். ஆகையினாலே அந்த தீர்மானத்தோடு இசைந்து செயற்பட வேண்டியது கட்சி உறுப்பினர்கள் ஒவ்வொருவருடைய கடமை, விசேஷமாக மத்திய செயற்குழு உறுப்பினராக இருக்கிறவர்களுடைய கடமை. ஆக சொல்ல தேவையில்லை. ஆனால் அதுக்கு மாறாக சில நடவடிக்கைகள் இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் அதனை தொடர்ந்து அப்படியான செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது என்பதையும் வலியுறுத்துவோம். அண்மை காலமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், தேசிய ரீதியிலே ஒரு பாரிய குற்றச்சாட்டு ஒன்று எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் திரு சிவஞான ஸ்ரீதரன் மீது நீட்டப்பட்டிருக்கிறது. அதாவது அரசியலமைப்பு கவுன்சிலே அரசாங்கத்தோடு சேர்ந்து எல்லா விடயங்களையும் வாக்களிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டிருக்கிறது. அதிலே விசேடமாக கணக்காளர் நாயகம் நியமனத்திலே
ஒரு இராணுவ அதிகாரிக்கு சார்பாக அவர் வாக்களித்தார்கள் என்ற குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கடைசியாக நடந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலே இழப்பீட்டுக்கான அலுவலகத்திற்கும் இராணுவ அல்லது பாதுகாப்பு தரப்பு பின்புலத்தைச் சேர்ந்த 2 பேர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலேயும் திரு ஸ்ரீதரன் அவர்கள் சார்பாக வாக்களித்தது மட்டுமல்ல, அவர்களை தெரிவு செய்கிற நேர்முக பரீட்சையிலையும் அவர் ஒருவராக இருந்து அவர்களை தெரிவும் செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. அதனை அவர் மறுத்திருந்தவர். ஆனால் அது இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே அந்த 2 பேரையும் நியமிக்கக்கூடாது என்று எங்களுடைய கட்சி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுத வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டு மனதாக எடுக்கப்பட்டு நாங்கள் ஜனாதிபதிக்கு நானும் தலைவரும் அப்படியே ஒரு கடிதத்தையும் ஜனாதிபதிக்கு எழுதி வைத்திருக்கிறோம். அதுவும் கட்சிக்கு ஒரு தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்களை நியமிக்கக்கூடாது என்று கட்சி கடிதம் எழுதுகிறது. ஆனால் கட்சியை சேர்ந்தவர் அரசியலமைப்பு கவுன்சிலே அவர்களுக்கு சார்பாக வாக்களித்தது மட்டுமல்ல, அவர்களை தெரிவு செய்து இருக்கிறார். அதற்கு முன்னரும் கூட ஆரம்பத்தில் இருந்தே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு டைரக்டர் ஜெனரல் பணிப்பாளர் நாயகத்தின் நியமனம் சம்பந்தமாக எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டத்திலே அவர்களிடத்திலே நாங்கள் கேள்வி கேட்டிருந்தோம். அவர்கள் மார்க்ஸ் போடுகிற போது கூடிய எண்ணிக்கையை பெற்றவருக்கு அந்த பதவியை கொடுக்காமல் 2வதாக வந்தவருக்கு அரசாங்கம் கொடுக்க நினைத்த போது அரசாங்கத்தோடு சேர்ந்து வாக்களிப்பதாக சொல்லப்பட்டது. அவர் அதற்கு இணங்கினவர், தான் அப்படியாகத்தான் செய்தேன், அதுக்கான நியாயப்பாடுகளையும் கட்சி கூட்டத்தை சொல்லியிருந்தவர். அதைத் தொடர்ந்து மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் பதவியிலே சம்பந்தமான ஒரு வாக்கெடுப்பிலையும் அப்படியாக அவர் செயற்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த இழப்பீட்டுக்கான அலுவலகம் சம்பந்தமான விஷயத்திலே 2 தடவைகள், ஒன்று நேர்முக தெரிவிலையும் பிறகு அரசியலமைப்பு கவுன்சிலையும் அப்படியாக வாக்களித்ததாக. இந்த கணக்காளர் நாயகம் விடயத்திலே 3 தடவைகள் இறுதியாகத்தான் அந்த இராணுவ அதிகாரி, அதற்கு முன்னர் ஜனாதிபதி தன்னுடைய சொந்த சிநேகிதன் ஒருவனையும், பிறகு 2வது நிலையில இருக்கிறவரை அவர் 1 மாதம் இலைப்பாறுவதற்கு 1 மாதம் இருக்கிற போது அவரை நியமிக்கும்படி ஜனாதிபதி பரிந்துரை செய்திருந்தது. ஆனால் அந்த 3ம் நிறைவேறவில்லை. ஏனென்றால் எதிர்கட்சி உறுப்பினர்கள் 2வரும் சிவில் சமூகத்தைச் சேர்ந்த 3வரும் சேர்ந்து அந்த பிரேரணைகளுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். 5 பேர் சார்பாக 4 வாக்குகள் தான் கிடைத்திருக்கிறது. அரசாங்க உறுப்பினர்கள் 3 பேரும் திரு ஸ்ரீதரன் 4வது ஆளாக வாக்களித்திருக்கிறார்கள். அதனாலே நிறைவேறவில்லை. ஆனால் அரசாங்கத்தோடு சேர்ந்து இந்த வாக்களிப்பிலே கலந்து கொள்வது சம்பந்தமாக பாரிய குற்றச்சாட்டு இருந்தது. ஏற்கனவே பாராளுமன்றத்திலேயும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அது சம்பந்தமான பேச்சை எழுப்பியிருந்தார். அதாவது திரு ஸ்ரீதரன் பிரதிநிதித்துவப்படுத்துவது பிரதான எதிர்கட்சி தவிர்ந்த மற்ற எதிர்கட்சிகளுடைய பிரதிநிதி. ஆகவே அப்படியாக இருக்கிறவர் எல்லா விடயங்களிலையும் கடை மூடிக்கொண்டு அரசாங்கத்தோடு சார்பாக வாக்களிக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு 7 8வது தடவை இது நடந்திருக்கிறது. ஆகையினாலே இதற்கு மேலும் கட்சியையும் சங்கடப்படுத்தாமல் அவரையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் இருப்பதற்காக அரசியலமைப்பு கவுன்சிலில் இருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவருக்கு பணிப்புரை வழங்குவதாக நாங்கள் தீர்மானம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.